ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 3ல் 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். முனி பிரௌடாரூடா ஜகதி கலு கூடாத்மகதயோ பவத் பாதாம்போஜ ஸ்மரண விருஜோ நாரத முகாஹ சரந்தீஷஸ்வைரம் சதத பரி நிர்பாத பரிச்சித் சதானந்தாத்வைத பிரசர பரிமக்னா கிபபரம். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி என்ன சொல்கிறாருன்னா, பக்தியில் ஈடுபடுவதே பேரானந்தம் என்று பல முனிவர்கள் உணர்ந்திருக்கிறார்களாம். அதுதான் இதில் சொல்கிறார். பகவானை எப்போதும் தானித்து கொண்டே இருக்கும் சிறந்த முனிவர்கள் இந்த உலகத்தில் புகழ்பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார், ரகசியமாக தங்களுடைய சஞ்சாரங்களை வைத்திருப்பார்கள். ஊர் முழுக்க சொல்லிகிட்டே இருக்க மாட்டார். தங்களுடைய இருப்பிடத்தையோ தன்னுடைய பெருமையோ வெளிக்காட்டிக் கொள்ளவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட நாரதர் போன்ற மிக உயர்ந்த நல்ல பக்தி உடைய முனிவர்கள் உன்னுடைய திருவடி தாமரையை தியானிப்பதிலேயே பிறவி துன்பம் நீங்கியவர்களாக இருக்கிறார்கள். குருவாயூரப்பா, இந்த முனிவர்கள் சஞ்சரித்து கொண்டே எப்போதும் ஒளி வீசுகின்ற உயர்ந்த ஞானமான ஆனந்தமயமான ஒப்பற்ற மயமான பக்தி வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். இதற்கு மேலே வேற என்ன வேண்டுமா என்று பக்தத்திரி கூறுகிறார்.